வணக்கம். ஆடிப்பூரம்னா என்ன? ஆடிப்பூரத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும்? இந்த தெய்வங்களை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் பலன்கள் கிடைக்கும்ன்றத இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். ஆன்மீக தகவலுக்கு மறக்காம தெய்வ பக்தி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாளோட முக்கியமான சிறப்பு, ஆண்டாள் இந்த நாளில் தான் அவதரித்தாங்க. இந்த நாளில் ஒரு வேளை விரதம் இருக்கிறதுனால திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கும். இந்த நாளில் கோவிலுக்கு சென்று ஆண்டாளை மனதார நினச்சி திருப்பாவை படித்து அவர்களுக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்கிறது மூலமாக திருமண தடை, திருமண தாமதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சரியாகி வாழ்க்கையில் திருமணம் நடக்கும். இந்த நாளில் தான் அம்பிகையோட வளைகாப்பு நடந்த நாள். அதனால் நிறைய கோவில்களில் அம்மனுக்கு வளையல் சாத்துவாங்க. குழந்தை பேருக்காக காத்துட்ருக்க அனைவருமே இந்த நாளில் விரதம் இருக்கிறதுனால கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா அம்பிகை மன நிறைவோடு இருந்த நாள் இன்னைக்கு. இந்த நாளில் லலிதா சரஸ்வர நாமம் படிச்சுட்டு தேவியை வழிபடுறதுனால கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இந்த நாளில் தான் தேவி உலக மக்களை காப்பாற்றிய நாள். இந்த நாளில் தேவியை வழிபடுறது மூலமாக நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வம் நிலைத்து இருக்கும். பெண் குழந்தை இருக்கிற வீட்டில் கட்டாயம் இன்னைக்கு ஒரு துளசி செடி வாங்கி வைங்க. இதனால் அவங்களுக்கு நல்ல கணவர் அமையிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருப்பாங்க. ஆண்டாளுடைய ஆசையும் லக்ஷ்மியோடைய ஆசையும் நிறைந்து இருக்கும். ஆடிப்பூரம் ஜூலை 28 திங்கட்கிழமை வருது. மாலை 6:55 துவங்கி மறுநாள் 28 இரவு 8 மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது. வீட்டில் எளிமையாக கற்கண்டு பாயசம் செஞ்சு ஆண்டாளை வழிபடலாம். இதுபோல் ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.